ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் 5 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம லீஃபில் எப்படி எம்போஸ்டாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதே மாதிரி நம்ம லீஃப் டிசைன் வந்து வரைஞ்சி வச்சிட்டோம். அதுக்கு நடுவில் வந்து பாருங்கள், நான் பைப்பிங் த்ரெட்டு வந்து ஸோ மேலேயும் கீழேயும் டச் ஆகாத அளவுக்கு நம்ம கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கோம். ஓகேவா? ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நம்ம ஒட்டி வச்சிட்டோம். ஸோ அது காஞ்சதுக்கப்புறமா நான் நார்மல் த்ரெட்டு வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ இது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? கம் வச்சு ஃபிக்ஸும் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறமா அதை வந்து ஸ்டிச்சும் பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு சேஃபாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ரெண்டு சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நாட் போட்டுருங்க. ரெண்டு சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டு நாட் வந்து போட்டுறோம். அடுத்தது பாருங்கள், அவுட்லைனில் நான் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை சுற்றியுமே நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் ரெண்டுமே பண்ணுங்கள். 3 மந்த்து கோர்ஸு. ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் 80 ஸ்டிச்சஸ் வரும். 2 ப்ளவுஸ் வந்து நீங்கள் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது இது ஃபுல்லாகவே வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸில் ஃப்ளவரில் எப்படி எம்போஸ்டு பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இந்த கிளாஸில் லீஃபில் எப்படி எம்போஸ்டாக பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல நான் நாட் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சில்க் த்ரெட் எப்போவும் போலவே டபுள் ட்ரான்ஸாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? நான் இப்போது அந்த மேலே ஷார்ப்பில் இருந்து எடுக்கிறேன். சரிங்களா? எடுத்துட்டு கீழே கொஞ்சம் லாங்காக இழுத்து ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு குட்டி லாக் வந்து போடுறேன். ஓகேவா? இப்போ மறுபடியும் மேலே எடுக்கிறோம். அதாவது அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே இருந்து தான் நான் எடுக்கிறேன். சரிங்களா? இது வந்து நம்ம ஃப்ளாட் லோடாக பண்ணுவோம் இல்லையா, அந்த கிளாஸ் தான். ஓகேவா? ஸோ அதே கான்செப்டில் தான் நம்ம இதை வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது மறுபடியும் கீழே இழுத்துட்டு நான் பண்ணுறேன். இப்போ திரும்பவும் நான் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? த்ரெட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அந்த லாக் ஸ்டிச்சிலேருந்து மேலே த்ரெட்டை லாங்காக கொண்டு போயிட்டு அப்படியே கீழே வந்து கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ த்ரெட்டு வந்து நமக்கு கட் ஆகிறது வந்து நடக்கும். ஏன்னா இது வந்து எனக்கும் நடந்திருக்குது. அதனால் நீங்கள் சில்க் த்ரெட்டை வந்து ரொம்பவே பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா கண்டிப்பாக த்ரெட்டு கட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த த்ரெட்டு மேலே வந்து உங்களுக்கு முடிச்சா வந்து விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விழுந்துச்சின்னா உங்களுக்கு ஒர்க்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. ஏன்னா இது வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். லைட்டாக த்ரெட்டு வந்து முடிச்சு விழுந்தாலும் அது உங்களுக்கு நல்லாவே காமிச்சு கொடுத்துரும். சரியா? அதனால் ஒரு இடத்துல கட் ஆனாலும் நீங்கள் அந்த ஒர்க்கை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது இந்த சைடு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். அந்த சைடு வந்து நம்ம போகவே இல்லை. சரியா? இந்த எம்போஸ்டில் மட்டும் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போது அந்த மேலே அந்த பைப்பிங் மேலே வந்து எப்படி கொண்டு போகிறேன்னு பாருங்கள். ஸோ நான் வந்து கேப் இல்லாமல் பண்ணுறேன். நீங்களும் வந்து கேப் இல்லாமல் பண்ணுங்கள். கேப் விழுந்துச்சுன்னா நமக்கு வந்து அடியில் என்ன வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ அடியில் வச்சுருக்கக்கூடிய த்ரெட்டு மேலே தெரியாத அளவுக்கு தான் நம்ம பார்த்து ஒர்க்கை பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் அடியில் வச்சுருக்கிற த்ரெட்டு வந்து மேலே தெரியாத அளவுக்கு எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத இதே கான்செப்டில் தான் நீங்களும் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப லாங்காக போகுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறோம். நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் டிசைனும் பண்ணுவீங்க. அதாவது ஒரு ஃப்ளவரில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒர்க்கும் நம்ம பார்த்தோம். லீஃபில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸில் 2 விதமான லீஃப் டிசைன் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 சைட்லேயுமே த்ரெட்டை வச்சு எப்படி ஒரு பகுதியாக
ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம 2 சைடுலையுமே எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு சைடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணி முடித்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த பகுதியில் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ மறுபடியும் நான் அந்த எட்ஜில் த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு லாங்காக வந்து த்ரெட்டை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ லாங் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறமா ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம். பாருங்கள், நான் அந்த நடுவுலே தான் போடுறேன். சரிங்களா? சென்டராகவே கொண்டு வாங்க. நீங்கள் அந்த த்ரெட்டு பக்கத்தில் வந்து போடாதீங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரியே சென்டராக கொண்டு வாங்க. இப்போ மறுபடியும் வந்து லாங்காக நம்ம அங்கே த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு மறுபடியும் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் வந்து போடுறோம். சரிங்களா? த்ரெட்டு வந்து இப்போ பாருங்கள் எனக்கு சிக்கிடுச்சு. ஸோ சிக்கினதுக்கப்புறமா நான் மறுபடியும் எடுத்துகிட்டு தான் போடுறேன். ஓகேவா? அதோடையே பிடிச்சி நம்ம இழுக்கலை. அப்படி பிடிச்சி இழுத்தாவே உங்களுக்கு த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு முடிச்சா தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் எடுத்துகிட்டு பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் கரெக்டாக வருது. ஸோ இதே மாதிரியே தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? மேலே ஒரு லாங் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறமா கீழே ஒரு குட்டி லாக் வந்து நம்ம போடுறோம். சரிங்களா? நல்லா நெருக்கமாக போடுங்க. கேப் விட்டு போட்டிங்கன்னா அது வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கேப் வச்சு ஒர்க் பண்ணினோம்னா நம்ம ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போதும் இதே கான்செப்டில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் ப்ளவுஸ் ஒர்க்கும் வந்து நீங்கள் நல்லா பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ மறுபடியும் அந்த பைப்பிங் த்ரெட்டு மேலேயே ஒர்க்கை வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், மேலே வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோம். ஓகேவா? அந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே நான் எவ்வளோ நெருக்கமாக பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். இந்த பகுதியில் வந்து நம்ம த்ரெட்டு வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். இப்போ இதே கான்செப்டில் தான் அந்த சைடுமே வந்து நீங்கள் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து பொறுமையாக தான் சொல்லித்தரேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறோம், என்னென்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இதே மாதிரியே கரெக்டாக வந்து நீங்களும் பண்ணுங்கள். அந்த நடுவில் தெரிகிற கேப்லலாம் வந்து நம்ம ஸ்டோன் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் வந்து எப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்டுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாகவே பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ அந்த லாஸ்ட்லேயே வந்து நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய செயின் ஸ்டிச்சில் உள்ளவே தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். அதாவது அந்த செயின் ஸ்டிச்சை தாண்டி நமக்கு அந்த நாட் மட்டும்தான் வரணும். ஓகேவா? எப்படி கண்டினியூவாக வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். கீழே வரையுமே நமக்கு அது கரெக்டாக தான் வருது. ஓகேவா? ஸோ எங்கேயுமே நமக்கு வந்து பிசுறு வரவே இல்லை. ஓகேவா? த்ரெட்டும் எங்கேயுமே முடிச்சு விழலை. அதை சுற்றி சுகர் பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் அவுட்லைனாக. நீங்கள் த்ரெட் ஒர்க்கு கூட கொடுக்கலாம். இப்போ நடுவில் சொன்னேன் இல்லையா, அந்த கேப்பில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஒட்டிட்டோம். சரிங்களா? இது வந்து ஒரு விதமான லீஃப் டிசைன். இன்னொரு லீஃப் டிசைனும் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம 2 லீஃப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போது இது 2வது லீஃப் டிசைன். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து பாதியாக கட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டில் பண்ணணும். இதில் வந்து கண்டினியூவாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணியும் வச்சுட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது வந்து அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சும் நான் கொடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை. சரியா? ஸோ இதே மாதிரியே அவுட்லைனாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், மறுபடியும் இதில் வந்து த்ரெட்டை வந்து நம்ம உள்ளேருந்து எடுக்கிறோம். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு லீஃபில் நம்ம மேலேருந்து எடுத்தோம். இப்போது இந்த பைப்பிங் த்ரெட்டுக்குள்ளே இருந்தே எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலேருந்து எடுத்துகிட்டு சைடில் கொண்டு போனேன். ஓகேவா? இப்போ இந்த பக்கமாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த சைடில் வந்து த்ரெட்டை எடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லீஃபில் நம்ம ஒரு பகுதியை மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு பகுதியை பண்ணணும். சரிங்களா? இதில் வந்து 2 பகுதியுமே நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா?
பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் வந்து நான் பொறுமையாக தான் வீடியோ வந்து காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ அந்த சைட்லேருந்து த்ரெட்டை லாங்காக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் வந்து நான் போட்டேன். மறுபடியும் இந்த சைடில் நம்ம வந்து லாங்காக செயின் ஸ்டிச் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பாதி வரியுமே போட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி மாற்றி தான் பண்ண போகிறோம். நடுவில் வந்து நம்ம எப்பவும் போல் த்ரெட்டை இழுத்துட்டு ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச்சும் வந்து நம்ம போட்டு பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே கான்செப்டில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். சரிங்களா? இது ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்களும் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே இன்னும் நிறைய வந்து நம்ம போடுவோம். நீங்கள் வந்து வீடியோ பார்த்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணினீங்கன்னா அது வந்து கரெக்டாக இல்லை தவறாங்கிறது உங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணினீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த கிளாஸே வந்து நான் போக சொல்லுவேன். ஓகேவா? ஸோ ஒரு ஒர்க்கு வந்து சரியில்லைன்னா ஒன்ஸ் மோர் வந்து நான் பண்ண சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். இதை சுற்றி வந்து நம்ம என்ன டிசைன் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம சுகர் பீடு கொடுத்தோம். இதில் வந்து இதை சுற்றி அவுட்லைனாக வந்து நான் ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு நடுவுலையும் வந்து க்ளூ வச்சு ஸ்டோன் செயின் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சுகர் பீடு வச்சு ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரியும் ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து 2 விதமான லீஃப் டிசைன். சரிங்களா? ஸோ இதே கான்செப்டில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். நீங்கள் வந்து டிசைன் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. இதை எப்படி பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரியே ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பகுதியாக நம்ம வந்து நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுறோம். அடுத்ததும் நான் ட்ரா பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்கு பண்ணும்போதும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.